யூனிட் 2 nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by ax plus b. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், y ஈக்குவல் டு ரெண்டு காலமாக டிவைட் பண்ணிக்கலாமா, y ஈக்குவல் டு 1 by ax plus bன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போது நான் nth டெரிவேட்டிவ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ y1 என்னது, dy by dx. ஓகேவா, இப்போது 1 by ax plus bக்கு என்னால் 1th டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது, ஏன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ax plus bயில் டினாமினேட்டரில் இருக்கிறவரை நியூமரேட்டரில் இருக்கிறவரை டினாமினேட்டருக்கு கொண்டு வர போகிறேன். ஓகேவா, அப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னவா மாறும், ax yன்றது என்னவா மாறும், ax plus b the whole power -1 மாறும். ஏன்னா இதோட பவர் என்னவா இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போது இதுக்கு நம்மளால் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். அப்போது y1 என்னது, ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். d by dx of x பவர் nனா நம்ம என்ன ஃபார்முலா சொல்வோம், ஃபஸ்ட்டு பவரை பண்ணுவோம், n x பவர் n மைனஸ் 1 தான் இதோடைய ஃபார்முலா. ஓகேவா, இப்போ இதை பவர் பேஸ்டாக ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னா, அப்போ y1 வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும், ஃபஸ்ட்டு பவரில் யார் இருக்கா, -1 ax plus b the whole power n என்னது -1, என்னுக்கு பதிலாக இங்கே -1 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் -1 இருக்காரு, அப்போ -1ன்னு போடுவேன். நெக்ஸ்ட்டு உள்ள எக்ஸ் டேர்ம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பவரை வச்சு பண்ணுவேன், அதுக்கப்புறம் எக்ஸை வச்சு நான் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ் டேர்ம் உள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவேன். பண்ணுனா இருக்குது. இப்போது ஏஎக்ஸை பண்ணால் என்ன வரும், ஏ வரும். ஓகேவா, ஏன்னா எக்ஸை பண்ணும்போது 1 மாறிடும். தென் இது y1 ஈக்குவல் டு -1, ஏ வந்துட்டு அப்படியே தான் இருக்கிறாரு, ax plus b -1 இருக்குது. இப்போ சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், y2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ y2னா y1 அகைன் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதாவது d² y by dx² dy dx எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், dy by dxஐ. புரியுதுங்களா, பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு இங்கே யார் இருக்கா, -1 இருக்காங்க, a இருக்காங்க. இப்போது ax plus b the whole power -2 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பவரை பொறுத்து பண்ணணும். இப்போ -2 பண்ணால் என்ன கிடைக்கும், -2 ax plus b whole power -2 -1 வருமா. தென் ஏஎக்ஸில் ஏ வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு இன்னும் ஒரு ஏ கிடைக்கும். அப்போது -1 -2 ax plus b the whole power -3 சேம் சைன் இருக்கு, அப்போ ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேன். a into a என்ன வருது, a into a ஸ்கொயர். ஓகேவா, பேஸ் காமனாக இருந்தால் பவர்ஸை ஆட் பண்ணிப்போம். தென் இது y2. y3 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னா -1 -2 எங்கேன்னு வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க, இது y2ல் இருக்கிறத தான் அப்படியே எடுத்து போடுறேன். இப்போ பவரை வச்சு மல்டிபிள் பண்ணனா -3 வரும், ax plus b -3 -1 டாட் a² ஏற்கனவே இருக்குது, ஏஎக்ஸை பண்ணும்போது என்ன வரும், எனக்கு இன்னும் ஒரு ஏ கிடைப்பாங்க. அப்போது y3 என்னது, -1 -2 -3 ax plus b the whole power -1 இருக்கும், டாட் a cube. இப்போது y3 கண்டுபிடிச்சாச்சு, y2 கண்டுபிடிச்சாச்சு, y1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், yn என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ yn என்னன்னு கண்டுபிடிப்பேன், yn ஈக்குவல் டு, அது இந்த டேர்ம் எப்படி வரும், -1 -2
-3 எக்ஸெட்ரா. இப்போது 3ன்னு முடிஞ்சதுன்னா 3 வருது, y2 வந்தால் 2 வருது, y1 வந்தால் 1 வருது. அப்போது yn வந்தால் எத்தனை டேர்ம் வரைக்கும் வரும் நமக்கு? -n வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ 3ன்னு வரும்போது ax + b பவர் என்னவா இருக்குது? 4 இருக்குது. அதாவது அது கூட ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கு. அப்போது n முடிஞ்சதுன்னா n கூட ஒரு 1 வந்து ஆட் ஆகிருக்கு. கரெக்டா? ஓகேவா? ஏன்னா மைனஸ் வெளியில் இருக்கணும். இப்போ -4னா 4 எப்படி எழுதலாம்? -3 + 1 தானே எழுதுவோம். கரெக்டுங்களா? -3 -1 தான் -4. அப்போ -n -1 தானே nth டேர்மோட வேல்யூவாக இருக்கும். அதனால தான் மைனஸை காமனாக வெளியில் எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து இப்போ 3னா a3 வருதா? அப்போது இங்கே என்னன்னா இங்கே a பவர் என்ன வரணும்? n வரணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே 2க்கும் பாருங்கள், இது y2 2ன்னும் போது 2ல் முடிஞ்சிருக்கு. ஏவோட பவர் 1 ஆட் ஆகிருக்கு, 2 கூட 1 ஆட் ஆகிருக்கு. ஏவோட பவர் வந்து ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ 2னா 2ல் முடிஞ்சிருக்கு, பவரில் 1 ஆட் ஆகிருக்கு, ஏவோட பவர் 2ல் இருக்குது. இப்போ 3னா 3ல் முடிஞ்சிருக்கு மல்டிப்ளிகேஷன், பவரில் 1 ஆட் ஆகிருக்கு ax + bக்கு, a கியூப்னு இருக்குது. அப்போ nth டேர்முக்கு என்ன வரும்? இங்கே 3ல் முடிஞ்சிருக்குன்னா இங்கே என்னன்னா -nல் முடிஞ்சிருக்கும். ax + bக்கு n கூட 1 ஆட் ஆகிருக்கும், ஏவோட பவர் n இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ நான் இந்த மாதிரி yn வந்து எப்படி எழுதலாம்? நான் -1 -2 -3 -nன்னு சொல்லிட்டு மைனஸ் வந்துட்டு இது எல்லாத்துலேருந்து நான் மைனஸை காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போது மைனஸு அது முன்னாடி 1 இருக்கிறத அஸ்யூம் பண்ணிக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லா நம்பரும் 1ஆல் மல்டிபிள் செய்யப்பட்டிருக்கும். இப்போ -1 எத்தனை டைம்ஸ் மைனஸ் ரிப்பீட் ஆகிருக்கு? -1 n டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன டேர்ம் இருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு n வரைக்கும் ரிப்பீட் ஆகிருக்கும். அடுத்து ax + b the whole power -n + 1 a பவர் n இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது -1 the whole power n 1லேருந்து n வரைக்கும் நம்ம என்னன்னு டினோட் பண்ணலாம்? n ஃபேக்டோரியல்னு டினோட் பண்ணலாம். அடுத்து இங்கே யார் இருக்கா? a பவர் n. இந்த மைனஸ் டேர்மை டிவிஷனுக்கு கீழே கொண்டு வரலாமா? கொண்டு வந்தோன்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? ax + b the whole power n + 1 மாறிடும். புரியுதுங்களா? இப்போது nth டெரிவேட்டிவ் ஆஃப் y 1/ax + b என்னது? -1 the whole power n, n factorial a power n divided by ax + b the whole power n + 1. புரியுதுங்களா? அடுத்து 1/ax + b the whole ஸ்கொயருக்கு nth டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?